ஒருத்தன் வண்டி ஓட்டிகிட்டே போயிருக்காங்க, வைஃபு குழந்தையோட. திடீர்னு அந்த திசை காட்டும் கருவி இருக்குல்ல, அது வேற ஏதோ திசையை காட்டிருச்சு. அவர் உள்ள போய் சிக்கிக்கிட்டாரு. ஒரு காடு கட்ட மட்டும் ஒரு பழக்கம் இருக்கு. காடு உங்களை சூழ்ந்து கொள்ளும், திரும்பி நீங்க வரவே முடியாது. பின்னால இருந்து உங்களை சூழ்ந்துக்கும் காடு. காட்டினுடைய இயல்பு அப்படித்தான். அது என்ன பண்றாரு, அவருக்கு வழி தெரியல. மெதுவா ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கும்பொழுது தூரத்தில் ஒரு ரெட் லைட் எரியுது. கிட்ட போய் பார்த்தா ஒரு தம்பதியினர் கை குழந்தையோடு டயர் பஞ்சர் ஆகி பஞ்சரான பொருட்கள் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இவர் அங்கே போயிட்டு அதை பார்த்து தன் வண்டியிலேருந்து இறங்கி அதை செட் பண்ணிட்டு 2 பேருமா சேர்ந்து ஒரு 6 மணி நேரம் சுற்றிட்டு வந்து ரோட்லுக்கு சேர்ந்துருக்காங்க. இது நடந்த கதை. அப்போ அந்த ஜிபிஎஸ் உங்க வண்டியை ஏமாத்துச்சு. யாருக்கோ நீ உதவி செய்ய வேண்டும் என்றால் உன் ஜிபிஎஸ் உனக்கு தப்பா தான் வழிகாட்டும். ஆனால் தப்பாக வழிகாட்டினாலும் அதில் ஏதோ ஒன்றை, உங்கள் மனநிலை சுத்தமாக இருந்தால் இயற்கை அதற்கு என்று ஒரு திட்டம் வைத்திருக்கும். இதை நீங்க நம்புங்க. இந்த எனர்ஜி இருக்குல்ல, நீங்க சாமியா நம்புறீங்களோ இல்லையோ, தனி மனிதனுடைய மன எண்ணங்களின் வலிமை அபரிமிதமானது. ஒரு சொல் போதுமானதாக இருக்கிறது. அன்னைக்கு ஒரு கவிதை படிச்சு மிரண்டு போன ஒரு சொல் தான். அசைந்த அறையை சரி செய்தது மெழுகுவர்த்தி. இப்படி எழுதிட்டான். அசைந்து அறையை சரி செய்தது மெழுகுவர்த்தி. எல்லா பொருள்களும் சிந்தி சிதறி கிடக்கின்றன. ஒரே ஒரு மெழுகுவர்த்தி எரியுது. அது அசைஞ்சு அந்த ரூமை செட் பண்ற மாதிரி இருக்கு. அந்த கவிஞனுக்கு ஒரு காட்சி தான். என் மனதை ஏதோ செய்கிறது. அது ஏதோ செய்கின்ற பொழுது அடுத்தவர்களுக்கு நான் பயமுறுத்துகின்ற ஒரு ஃபேக்டரா இல்லாமல் போய் அவர்களோடு நான் இணைந்து பணியாற்றுகின்ற ஒன்றாக என்னை இயற்கை செலுத்துகிறது இருக்கு இல்லையா, அதற்கு நாம் முதலில் நம்மை தயார் செய்து வைத்திருக்க வேண்டும். ரொம்ப பிளைனா சொல்ற ஒரு விஷயத்த, ஒரு ஜெனரேஷனுங்க, இதோ இந்த ஜெனரேஷன் இருக்க, இவங்க தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை. இந்த நண்டு, இந்த சிண்டு, இந்த அங்க வண்டு, அது பேச்ச கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. எங்க அம்மாலாம் எனக்கு சுருதி பாக்ஸ் ஒன்று செட் பண்ணி வச்சிருக்கோம். அம்மா பசிக்குது, ரீ அம்மா பொட்டுன்னு ஒன்று, என்ன குரல் உயருது. இன்னைக்கு சாரி காமா பாத்தா நீ சால நிக்குது. அம்மா சாக்ஸ் எடுத்துட்டு வா, 8 மணி ஆயிடுச்சு, பஸ் வந்துடும், அறிவில்லாம் உனக்கு. இந்தாடா கண்ணம்மா, இந்தாடா வந்துட்டான்டா செல்லமே, இந்தாடான்னு ஓடி வரீங்க. நாம எங்க அம்மாட்ட அப்படி பேசியிருந்தேன்னா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். சாவடிச்சிருக்கோம் எங்க அம்மா, அடிச்சா சாவடிச்சிருக்கோம் எங்க அம்மா. டெரருங்க அது. இன்னைக்கு கூடங்க எங்க அம்மா கண்ணில் கண்ணீர் வந்துச்சுன்னா எங்க அப்பாவை நினைச்சிட்டு ஏதாவது அழுதாருன்னா அப்படியே நிப்ப, என் கண்ணில் கண்ணீர் வந்துடும். அம்மா கிட்ட போக மாட்டேன், கிட்ட போனா செருப்புல தான் அடியும். அவங்க துக்கத்தில் இருக்கும்போது நிக்கணுங்க ஸ்பேஸ். இன்னைக்கு நான் எங்க அப்பாவை நினைச்சிட்டு நான் அழுதுட்டு உட்காந்துருக்கிறேன். என் பையன் வந்தான், நல்லா தானே இருந்த காலையில், எதுக்கு அழுகுற? நான் உங்ககிட்ட என்ன தெரியுமா சொன்னேன், நீயாவது என்கிட்ட இதை கேட்குற, உன் புள்ள உங்ககிட்ட என்னடா கேட்கும்? இன்னைக்கு மிரட்ட முடியலைங்க குழந்தைகளை, திட்ட முடியல. பணிஞ்சு போச்சுன்னா அதுங்களை மிரட்டி பணிய வைக்கிறதுக்கு வெளியில ஒரு கும்பல் காத்துக்கிட்டு இருக்கு.